நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி, நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:17 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:01 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:01 வரை அபிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள் இன்று நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவியை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் அபிவிருத்தி பணிபுரிவீர்கள். உற்பத்தி விற்பனை கண்டிப்பாக செழிக்கும். சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. உடல் சோர்வு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள். பெண்கள் இன்று இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், தெளிவாக சிந்தியுங்கள், முடிவுகளை நல்ல முறையில் இடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்கள் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று காலம் கடந்து சில பணிகள் சிறப்பாக நடக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணியின் நிரந்தரம் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் சோர்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த நல்லவைகள் நடக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மட்டும் நல்லது. பரணி இன்று நீங்கள் துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை இன்று நீங்கள் அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனவேதனைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கான நல்லது நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தெய்வீக நம்பிக்கை இன்றி ஏற்படக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். உற்றார் உறவுகளின் வருகை இன்று இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். கட்டிட பணிகளை தொடரக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக பண வரவு வர கொடுங்க. நியாயம் எது, நேர்மை எது என்று சரியான முறையில் தன் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தி செல்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்தாலும் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். கட்டிட பணிகளை மீண்டும் தொடரக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் இன்று கை கொடுக்கும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில்
தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. திறமையான பணியாளர்கள் அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது மிக நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரக்கூடுங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்துடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை என்று காதல் போன்ற விவகாரங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டுங்க. விளையாட்டுத் துறையில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. திறமையான பணியாளர்கள் கண்டிப்பாக அமையக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். என்று உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. உறவினர்கள் வருகை உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. கொஞ்சம் உழைப்பு வெளிப்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். அறிவுத்திறனும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும். வெளிப்பட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். என்று உங்களுக்கு ஆனந்தம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்ற சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். தெய்வ நம்பிக்கையும் இன்று கூடிவிடுங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை முறை ஏற்படக்கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். எதிர்பார்த்த லாபம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக சீராக வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். புதிய நட்பிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். தொழிலுக்காக புதிய ஆர்டர்கள் கிடைக்க கொடுங்க. மனம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். முழு கவனத்துடன் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உங்களின் கவனக்குறைவால் மேல் அதிகாரியிடம் மனசாபம் கொஞ்சம் ஏற்படும். கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். இன்று குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. இறை அருளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். பெண்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், தெளிவாக சிந்தியுங்கள். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி இருக்கும். காதலை பற்றி நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எடுத்தோம் கவுத்தோம் என்று எதிலும் செயல்பட வேண்டாம். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக எடுத்து செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய இணை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. சிந்தனை திறன் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை இன்று கூடிவிடும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும். இன்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சின்னதாக மனசாபங்கள் ஏற்பட்டாலும் சரியாகும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். மாற்றங்களை எப்படியாவது ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன லாபத்தை எதிர்பார்த்தபடி அமைத்துக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பூர்வ சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எளிதில் வந்து சேரக்கூடும். அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக செயல்படுவது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறி இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மேலிடத்தின் கனிவான பார்வை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் மனம் விட்டு பேசுவது நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருப்பது மிக நல்லது. குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையும்படியாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனசாபங்கள் ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கிக் கொள்வீர்கள். பெண்கள் திட்டமிட்டபடி எதையும் செய்தால் வெற்றி இருக்குங்க. முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மனோதிடமும் ஒரு பக்கம் கூடிவிடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். தைரியமாக போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க விட்டு பிடிப்பது மட்டும் சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். வெற்றி நடை போடும். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவனையாக்கக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாகவே இருக்கக்கூடும். தெய்வீக நம்பிக்கையின்றி கூடிவிடும். பூசம். என்று எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்பட கொடுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அமைதியை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள். ஆயில்யம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. இன்று தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனக்கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தயவு செய்து பதட்டம் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள். என்று பொருள் வரவுக்கு கண்டிப்பாக வழி உண்டாகுங்க. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். பணிகளை விரைவாக முடிப்பீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முக அம்சமும் அழகும் கொடிவிடும். சிம்ம ராசினியர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு இன்னல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று இறை அருளும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடும். தன்னம்பிக்கை மட்டும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும்.
திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலும் ஒழுங்காக கூடும். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி விடுங்க. சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக எல்லாம் படிக்கலாக அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடுங்க. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு மனசில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் சீராக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முடிவுகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் வெற்றி நடை போடும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாள் மாணவர்கள் வெற்றி நடை போடும் நாளாக இருக்கக்கூடும். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன வரவை இன்று நீங்கள் சீரானதாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான சூழலும் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் மிகுந்ததாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி சந்தோஷம் கூடிவிடுங்க. பூரம். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையை ரசித்து வாழ்வீர்கள். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்றமான சூழல் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். என்று பரபரப்பு கொள்ள வேண்டாம். மனப்பதட்டமும் கொள்ள வேண்டாம். நன்மை கண்டிப்பாக தேடி வரக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் முயற்சியின் அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடியாதது எதுவுமில்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. என்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெற முடியும். முன்பின் தெரியாத நபரிடம் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடுங்க. மகிழ்ச்சி எதிலும் குடிவிடும். மங்கள நிகழ்ச்சிகள் மலையில் நடைபெறுவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பயணத்தால் நல்ல பலன் உண்டாக கொடுங்க. தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கண்டிப்பாக இருக்கும். புதிய பாதை இன்று புலப்பட கொடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். வாகன வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடுத்துவிடும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்லவையாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் நிதானம் இருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்பட்டாலும் வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கொடுக்க வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு இன்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். முயற்சிகளில் வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மனக்குழப்பத்தை கொடுக்காது. நம்பிக்கையுடன் இருங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள்
சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பு கூடிவிடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்து விடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை நீங்கள் விரைவாக முடித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பொது நல கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியும். நல்லவைகள் வீடு தேடி வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதையும் சமாளித்து விடுவீர்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. அஸ்தம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். உங்களுக்கான விஷயங்களை நல்லது நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலையில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று நீங்க முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். என்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிடித்தமான வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எதையும் உங்களால் வெற்றி பெற முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழிற்விடும். வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். என்ற விலங்குகள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கோவப்படாமல் பேசுங்கள். பகை உணர்வு இல்லாமல் பேசுங்கள். லாபம் எதிலும் இருக்க கொடுங்க. மனக்குறைகள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். புதிய ஆடைகள் கிடைப்பது மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்திறனும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எந்த காரியத்தை திறமையுடனும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் ஒரு பக்கம் நீங்கிவிடக்கூடும். பெண்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடியுங்கள். யோசித்து எதையும் செய்ய பாருங்கள். பெண்கள் இன்று மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிடித்தமான வேலைகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடும். மனசுக்குள் தைரியம் ஏற்பட்டுவிடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. திறமையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படக்கூடும். வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். ஸ்வாதி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. சேமிப்பை இன்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். என்று உங்களுக்கு
செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். விசாகம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுங்க. பொறுமையும் அமைதியும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. மன தெளிவு இன்றி ஏற்படக்கூடும். பண நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். உடன் பிறப்புகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்க நேர்மையுடன் பணிகள் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. பண நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து வருவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை இன்று அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும். வருமானத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியும். உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் ஒரு பக்கம் குடிவிடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழக்கூடுங்க. இல்லத்திற்கு வேண்டியவற்றை வாங்கி போட முடியும். சகோதர சகோதரியிடம் சிரித்து பேசி நேரம் செலவிட முடியும். பெண்கள் இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. திருமண முயற்சிகளை ஏற்படுத்துங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதனை படைப்பீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். இன்று தைரியமாக சில பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்கக்கூடும். இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. அனுஷம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். நேர்மையாக செயல்படுத்தி இன்று வெற்றி வகை சூட முடியும். இறைப்பணியில் மிகுந்த அக்கறை வேண்டுங்க. குழப்பங்களை மட்டும் சரி கட்டி விட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு பணிகளை செய்ய பாருங்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பொதுவான விஷயங்களை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் கவனம் செலுத்துங்கள். அது போதுங்க. கேட்டை, நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறிவிடக் கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தோடைய விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி வகை கண்டிப்பாக சூட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். தனுசு ராசினியர்கள், இந்த திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அன்பை நிலைநிறுத்திக் கொள்வது நல்லது. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நாள் இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. கையில் காசு பணம் புழங்கும். செய்யும் காரியங்களில் உங்களுடைய திறமை மேம்படும். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் கிடைக்க கொடுங்க. வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதினால் பணியாளர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. சக பணியாளர்களின் வேலைகளில் உங்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்குங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தங்களை பங்கு கொள்வீர்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரியாகி வைக்கக்கூடும். என்று வினோதமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கண்டு கழிக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கண்டு கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும்
காரிய தாமதமும் ஏற்பட்டு சரியாகும். பெண்கள் முழு முயற்சி எடுத்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக வழிநடத்த வேண்டும். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. காதல் மனக்கசப்பை கொடுக்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. என்று உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கூடும் என்றே சொல்ல முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. போராட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கையில் காசு பணமும் இன்று பழக கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். என்று மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை யோசித்தும் செயல்படுத்துவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கருத்து மிக்க விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக இருக்கக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகக்கூடும். என்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற மதிய நுட்பத்திறன் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றியும் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் இன்று குறைந்து விடக்கூடும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்ல கொடுங்க. இடம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். வியாபார வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலுவும் அதிகரிக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகளால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவீர்கள். அவர்களின் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். யாரையும் எதிர்த்தும் பேச வேண்டாம். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு சுய தொழில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்களுக்கு எதிலும் நல்லதொரு புரிதல் வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லோரிடமும் சகஜமாக பேசி வருவீர்கள். எல்லோருடைய நலனிலும் இன்று நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பொதுவான விஷயங்களை நீங்கள் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் இன்று நீங்கள் யோசித்து எதையும் செய்வது நல்லது. டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். திருவோணம். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. மன தெளிவு ஏற்படக்கூடும், துணிவு ஏற்படக்கூடும்.
பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனோ தைரியத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இன்று வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவிருக்கட்டும். முன்னோர்கள் சொத்துக்கள் கையில் வருவதற்கான சூழலும் இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். அவிட்டம் என்ற சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டியிருக்கும். சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும்பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்கள் மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக கைகூடி விடுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று குழப்பங்களை கண்டிப்பாக நீங்கள் சரி கட்டி விட வேண்டும். குழப்பங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்குங்க. எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம்தான் பெரிய குழப்பமாக இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை நீங்கள் பொறுமை காப்பது எதிலும் சிறப்பு. அடுத்தவிடும் வீண் பேச்சுக்கள் பேசி நேரம் செலவிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தைரியமாக செய்து முடிப்பீர்கள். இன்று சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். தயவு செய்து எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி தொந்தரவை கொடுக்குங்க. முக்கியமான செலவுக்கு சேமிப்பு பணம் கண்டிப்பாக பயன்படக்கூடும். மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியுங்க. வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணமும் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைமுறையான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டாலும் சரியாகிவிடக்கூடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். சில இடங்களில் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். பெண்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலில் முடிவெடுக்கும் போது இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக முக்கியம். மாணவர்கள் இன்று மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், தயவு செய்து இன்று நீங்கள் குழப்பம் மட்டும் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எதிலும் பொதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நிறைவேறக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சதயம் என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் இன்று விரிவடையக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். குழப்பங்களை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி, மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கவலை மறந்து செயல்படுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். சந்திராசிரமும் ஒரு பக்கம் இருக்கின்றது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதும் உங்களுக்கு கலந்தே இன்று காணப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி கிடைக்க கொடுங்க. என்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் புரிந்து கொண்டு பேசுங்கள், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலக்கி செல்லக்கூடும். யார் என்ன சொன்னாலும்
தயவு செய்து புரிந்து கொண்டு பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மற்றவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். மற்றபடி பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக தோன்றுங்க. மனசுக்குள் சந்தோஷமும் ஏற்பாடு கொடுங்க. தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இடமாற்றம் பற்றிய இனிய செய்திகளும் வந்து சேரும். உற்றார் உறவினர் வழியில் சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். இதுவரை இருந்து வந்த தொய்வும் விலகி செல்ல கொடுங்க. லாபம் சீராக இருக்கக்கூடும். பேச்சின் இனிமை சாதுரியம் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழிலுக்காக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சம்பள உயர்வு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவிப்பார்கள். அதனை நீங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். காதலுக்காக நீங்க கவனமாக செயல்படுவது நல்லது. அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மாணவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வெளிவட்டார தொடர்புகளை அதிகப்படுத்துவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு காணும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெற முடியும். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.